இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். வணக்கம். புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி. இந்த மாதம் பௌர்ணமி அன்று புரட்டாசி மாதம் பிறக்கிறது. பெண் தெய்வங்களுக்கு உகந்த நாள் பௌர்ணமி. இந்த மாதத்தில் பெண் தெய்வங்களை வணங்கி வந்தால் எல்லா வளங்களையும் பெற முடியும். அதே போன்று பெருமாளுக்கு உகந்த மாதம் புரட்டாசி. இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கி வந்தால் நீண்ட நாள் தள்ளிப்போன காரியங்கள் சித்தியாகும். இந்த மாதத்தில் தான் நவராத்திரி, முன்னோர்களை வணங்கக்கூடிய மாகாளய அமாவாசை, சிவனுக்கு உகந்த மகா சனி பிரதோஷம், கௌரி விரதம், மகேஸ்வர விரதம், மகா பரணி, கிருத்திகை, சங்கடகர சதுர்த்தி, அஜா ஏகாதேசி என ஏராளமான விசேஷ தினங்கள் வருகின்றன. இந்த மாதம் முழுவதுமே அசைவத்தை தவிர்த்து விரதம் இருக்கும் மாதமாகும். விரதம் என்பது இறைவனை நினைத்து உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக் கொள்வது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சனி பகவான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை என்பதால் சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு விரதம் இருந்து அவர் நல்லாசியை பெறுகிறோம். சனீஸ்வரரின் அகம்பாவத்தை பெருமாள் அடக்கியதாக புராணங்கள் கூறுகிறது. புரட்டாசி சனிக்கிழமை தோறும் பெருமாளை வழிபடுவோர் சனீஸ்வரன் தொல்லையிலிருந்து முழுமையாக நீங்கி அனைத்து செல்வங்களையும் பெற்று வளமோடு வாழ்வர் என்று ஆசி வழங்குகிறார் வெங்கடேச பெருமாள். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளின் ஆசியை பெற்று உங்கள் வளங்களையும் நலங்களையும் அதிகரித்து கொள்ளுங்கள். இப்பொழுது ராசி பலனுக்குள் செல்லலாம். சிம்ம ராசி. புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் மாதத்தை நடத்தும் கிரகமான சூரிய பகவானும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதம் பொதுவாக உங்கள் ராசிக்கு தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகள் ஓங்கும். வேலைக்கு செல்பவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு சிரமத்தை தரும். ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்கள் உறவினர்களுடைய உறவில் அதிக கவனம் வேண்டும். வருவாய் வலுவானதாக இருக்கும். தொழில்கள், வியாபாரம், விவசாயம் போன்றவற்றை செய்பவர்களுக்கு இந்த மாதம் விற்பனை பொருட்களுக்கு தேவையான சந்தையும் நல்ல லாபமும் உண்டாகும். கட்டுப்படியான விலைகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இது நல்ல லாபகரமான மாதமாகவே அமையும். பழைய கடன்கள் வசூலாகும். உற்பத்தி அதிகரிக்கும். வேலை செய்பவர்கள் அதிக கவனமுடன் வேலைகளை கவனிக்க வேண்டும். சிறிய தவறுகள் கூட பூதாகாரமாக்கப்படும் என்பதால் கவனம் வேண்டும். உங்கள் மேலதிகாரிகள் உங்களிடம் அதிக உழைப்பை எதிர்பார்க்கலாம். உங்களுடன் பணிபுரிபவர்கள் ஒத்துழைப்பை பெற்றால் நீங்கள் உங்கள் வேலையை திறம்பட செய்ய முடியும். கணவன் துணையுடனான உறவில் உரசல்கள் தோன்றும். அவர்கள் மனமறிந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கவனம் தேவை. குழந்தைகள் போக்கில் செல்ல விட்டுவிடுவது நல்லது. நிதிநிலையை பொறுத்தவரை வருவாய் சிறப்பானதாக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். சுப செலவுகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட செலவுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். ஆனால் உங்கள் வீட்டில் உள்ள மற்றவர்களின் உடல்நிலையை அதிக கவனம் தேவைப்படும். மருத்துவ உதவிகள் தேவைப்படலாம். நண்பர்கள் உறவினர்களிடையே பழகும்போது கவனமுடன் வார்த்தைகளை கையாள்வது நல்லது. தேவையற்ற சர்ச்சையான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மோசமான வார்த்தைகள் உறவுகள் மற்றும் நட்பில் நிரந்தரமான பிரிவுகள் ஏற்பட்டுவிடும் என்பதால் கவனம் வேண்டும். மாணவர்கள் தங்கள் கடமையை உணர்ந்து கல்வி காப்பார்கள். நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல பெயர் எடுப்பார்கள். கலைஞர்கள் இந்த மாதம் ஆர்வமுடன் தங்கள் முழு திறமையை பயன்படுத்தி தங்கள் இடத்தை தக்க வைத்துக் கொள்வார்கள். வருவாயும் வாய்ப்புகளையும் அதிகம் பெற்று மகிழ்வார்கள். அரசியல்வாதிகள் தொடர் உழைப்பினால் மேலிடத்தின் மரியாதையை பெறுவார்கள். பல வழிகளிலும் வருவாய் அதிகரித்து மகிழ்வார்கள். பொதுவாகவே இந்த மாதம் சில இனங்களில் நற்பலன்களும் சில இனங்களில் பின்னடையும் சந்திக்கவிருக்கிறீர்கள். கலவையான பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். இறை வழிபாடு நன்மைகளை மேலோக்கும். புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபட்டாலும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்தாலும் நன்மைகள் மேலோங்கும். இந்த மாதம் சனி பிரதோஷம் வருகிறது. அன்றைய நாள் பிரதோஷ நேரத்தில்
சிவன் கோவிலுக்கு சென்று சிவ வழிபாடு செய்தால் நன்மைகள் மேலும். மழை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். கன்னி ராசி. உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசியிலேயே அமரவிருக்கிறார். மாதத்தை நடத்தும் கிரகமான சூரியனும் உங்கள் ராசிக்குள்ளேயே வரவிருக்கிறார். மற்ற கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதம் ராசிக்குள்ளேயே வரும் கிரகங்களால் சுப அசுப பலன்கள் கலந்தே அமையும். வேலை மந்தமான நிலையில் தடுமாற்றம் ஏற்படும். வருவாய் அதிகரிக்கும். நட்பு உறவுகளுடன் கவனமுடன் செயல்படுங்கள். குடும்ப குதூகலம் அதிகரிக்கும். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை ஜீவன தொழில்கள் சராசரியாக இருந்தபோதும் போதுமானதாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும். வசூலாக வேண்டிய பணம் வசூலாகும். எதிர்பாராத பண உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையேயான உறவு இயல்பானதாக இருக்கும். சிறு சிறு மனக்குறைகள் வந்து விலகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவார்கள். உங்கள் மேல் அவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப சிக்கல்களை கையாள்வதில் புத்திசாலித்தனத்தையும் வேகமாக செயல்படுவதும் அவசியம். நாட்களை கடத்தினால் சில பிரச்சனைகள் அதிகமாகலாம். குழந்தைகள் திருப்தி தரும் விதத்தில் நடந்து கொள்வார்கள். பிரயாணங்களால் நன்மைகளை பெறுவீர்கள். வேலை செய்பவர்கள் அதிக சிரத்தையுடன் வேலைகளை கையாள்வது நல்லது. மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம். ஆனாலும் மாதத்தின் பிற்பகுதியில் இது சரியாகும். தொழில், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக அமையும். புதிய தொழில் துவங்கவும் தொழிலை விரிவுபடுத்தவும் நினைப்பவர்களுக்கு முயற்சி வெற்றி பெறும். உற்பத்தியான பொருட்களை நல்ல லாபத்துடன் விற்பனையாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உண்டாகும். நட்புகளுடனும் உறவுகளுடனுமான உறவை தடுமாட்டமின்றி கையாள வேண்டும். எதிர்பாலினத்தவரால் தொல்லைகளை சந்திக்கலாம். கவனம் வேண்டும். மாணவர்கள் கல்வியில் சிறப்படைவார்கள். கலைஞர்கள் தங்கள் நிலையை தக்க வைத்துக் கொள்வார்கள். வருவாய் வாய்ப்புகள் சீரானதாகவே இருக்கும். மற்றவர்களின் ஒத்துழைப்பாலும் அக்கறையாலும் மகிழ்ச்சி அடைவீர்கள். அரசியல்வாதிகள் வருவாய் அதிகரிக்கும். சிலருக்கு தேவையற்ற சிக்கல்களும் வழக்குகளில் பின்னடைவையும் சந்திக்க வேண்டிய நேரலாம். கவனம் வேண்டும். ஆரோக்கியம் மேம்படும். இந்த மாதம் கலவையான பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். இந்த மாதம் பெண் தெய்வங்களுக்கும் பெருமாளுக்கும் உகந்த மாதம் என்பதால் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள். முடிந்தால் சனிக்கிழமைகளில் பிரதோஷ நாளிலும் விரதம் இருந்து இறைவனை வணங்கி வந்தாலும் நற்பலன்கள் மேலோங்கி நிம்மதியும் சந்தோஷமும் பெருகும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.